மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து போக்கோங்கிற மொபைல் வந்து கண்டிப்பா எல்லாருமே வந்து லைக் பண்ணுவீங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமா வந்து மிட் ரேஞ்ச்ல வந்து லான்ச் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா, போக்கோ மொபைல் மட்டும் தான் ரொம்ப கம்மியான ரேட்ல வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா அந்த மொபைல் வந்து புடிச்சிருக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து போக்கோ M6 ரீசென்ட்டா லான்ச் ஆச்சு பார்த்தீங்களா? அந்த மொபைலோட ஃபீச்சர்ஸ் அண்ட் அன்பாக்சிங் தான் வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு இப்ப தான் நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. போக்கோ வந்து எப்பயும் போல அவங்க ஸ்டைல்ல வந்து எல்லோ கலர்ல வந்து மொபைல் பாக்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. மேல பார்த்தீங்க அப்படின்னா, போக்கோ M6 அப்படின்னு சொல்லி தெளிவா தெரியுது. பேக் சைடு திருப்பி பார்க்கிறப்போ மொபைலோட ஃபீச்சர்ஸ் அண்ட் டீடைல்ஸ் வந்து டீடைலா வந்து குடுத்திருக்காங்க. பார்க்கிறப்பயே நமக்கு தெளிவா தெரியுது என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மொபைலோட SAR வேல்யூ, ஸ்டோரேஜ் எவ்வளோ, RAM எவ்வளோ எல்லாமே வந்து பேக் சைட்லயே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ வந்து நம்ம மொபைல் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட்லயே வந்து மொபைல் குடுத்துருக்காங்க. இப்போ அந்த கவர ஓப்பன் பண்ணிட்டு மொபைல வந்து கையில எடுத்துக்கலாம். லுக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மொபைல வந்து ஆன் பண்ணிக்கலாம். மொபைலோட லுக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரா குடுத்துருக்காங்க. ஏன்னா ரூ. 10,000க்கு இப்படிப்பட்ட டிசைன்லலாம் மொபைல் இருக்கா? குடுப்பாங்களா? அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் குடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸ்ல வந்து என்னென்ன மீதி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரே ஒரு சிம் எஜெக்டர் பின் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா யூசர் மேனுவல் இருக்கு. அது நமக்கு தேவையில்ல. தூக்கி தூர போடுங்க. அடுத்து மெயினான விஷயம் என்னன்னா, பேக் கேஸ் தரல. இது ஒரு பெரிய டிராப் அவுட்ன்னு சொல்லலாம். சாதாரண ஒரு ரூ. 100 பேக் கேஸ் தர்றதுக்கு இவ்ளோ யோசனையா? சரி விடுங்க. உங்களுக்கு சார்ஜர்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 10 வாட்ஸ் சார்ஜர் குடுத்துருக்காங்க. ஏன்டா டேய் ரூ. 10,000 மொபைல் குடுக்குறோம். 10 வாட்ஸ் குடுத்தீங்க அப்படின்னா நாங்கலாம் எப்படி சார்ஜ் போடுறது? அப்படின்னு சொல்லி நீங்க நெனைக்கலாம். அதே தான் நானும் நெனச்சேன். உங்களுக்கு சார்ஜர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, இதுல பெரிய மைனஸ்ன்னு சொல்லலாம். பட் சார்ஜரோட கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ஸ்ட்ராங்கா சூப்பரா இருக்கு. கேபிள் எப்படி இருந்தா என்ன? நமக்கு சார்ஜர் தானே முக்கியம். சரி, ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மொபைலோட டிசைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மொபைலோட லுக் வைஸ் பார்க்கறப்போ உங்களுக்கு ரொம்ப பிரீமியமா குடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து போக்கோ வந்து என்ன நேம் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரீமியர் ஸ்கைடான்ஸ் OG டிசைன் சொல்லி போக்கோ சைடுல இருந்து சொல்றாங்க. லுக் வைஸ் பார்க்கறப்பயே சூப்பரா இருக்கு. லக்ஸூரியான மொபைல் அளவுக்கு குடுத்துருக்காங்க. ரூ. 10,000க்கு இப்படிப்பட்ட டிசைன் லுக்ல குடுப்பாங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவங்க வந்து குடுத்துருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேரியன்ட் வந்து உங்களுக்கு ப்ளூ கலர் வேரியன்ட். ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டபுள் கலர்ல வந்து தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லோ கலர்ல வந்து டபுளா தெரியுது பார்த்தீங்களா? எல்லோ, ப்ளூ அது மாரி மிங்கிள் ஆன மாரி தெரியுது பார்த்தீங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா கொஞ்சம் ஜூமிங்ல பார்க்கறப்போ மொபைல் வந்து அந்த ஸ்டார் டிசைன்லாம் குடுத்து சூப்பராவே வந்து ஃபினிஷிங் குடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். டிஸ்ப்ளே வைஸ் பார்க்கறப்போ உங்களுக்கு 6.7 இன்ச் HD பிளஸ் டிஸ்ப்ளே வந்து குடுத்துருக்காங்க. இந்த ரூ. 10,000 ரேஞ்சுக்கு இந்த டிஸ்ப்ளே தான் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 புரொடக்ஷனோட வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இந்த டிஸ்ப்ளேல வந்து ரெஃப்ரெஷ் ரேட் பார்க்கறப்போ உங்களுக்கு 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மொபைல் வந்து உங்களுக்கு Android 13 OSல வந்து ரன் ஆகுது. MediaTek Dimensity 6100 ஆக்டோ கோர் ப்ராசஸர் வந்து இந்த மொபைல்ல வந்து குடுத்துருக்காங்க. ஹை பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து கண்டிப்பா இந்த மொபைல் வந்து செட் ஆகாது. லைட் யூஸ் மொபைல், அதாவது ஹெவியா யூஸ் பண்ணாம மொபைல் வந்து லைட்டா யூஸ் பண்றீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த மொபைல் வந்து கண்டிப்பா வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஹெவி யூசேஜ்க்கு கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த மொபைல் வந்து ப்ராசஸர் வைஸ் பார்க்கறப்போ ரொம்ப வந்து லோ லெவல் ப்ராசஸர் தான் குடுத்துருக்காங்க. நீங்க ஹை பெர்ஃபார்மன்ஸ் கேம் விளையாடணும்னு எதிர்பார்த்தாலுமே நீங்க அதோட கிராபிக்ஸ் வந்து லோ லெவல்ல வச்சு ட்ரை பண்ணலாம். 50 மெகா பிக்சல் கேமரா வந்து பிரைமரி கேமராவா குடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 மெகா பிக்சல் கேமரா குடுத்துருக்காங்க. கேமரா வைஸ் பார்க்கறப்போ நார்மலா தான் குடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு கிளாரிட்டியா இருக்கும்னு சொல்லி கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மொபைல் வந்து அந்த ரூ. 10,000 ரேஞ்சில விடுறாங்க அப்படின்னா, கேமரால இருந்து ப்ராசஸர்ல இருந்து எல்லாமே வந்து மீடியம் ரேஞ்சில தான் இருக்கும். ஹை ரேஞ்சுக்கு வந்து நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. கிளாரிட்டி வைஸ் வந்து ரூ. 10,000க்கு ஓகே. இந்த மொபைல்ல உங்களுக்கு பேட்டரின்னு பார்க்கறப்போ 5000 mAh பேட்டரி குடுத்துருக்காங்க. பேட்டரியில வந்து ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்க தாராளமா வந்து ஒரு நாள் ஃபுல்லா வந்து நீங்க யூஸ் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு சார்ஜ் நல்லா நிக்கும்னு சொல்லலாம். பேட்டரி வைஸ் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனா இதுல சார்ஜிங் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா சின்ன ஒரு மைனஸ் குடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 வாட்ஸ் சார்ஜர் தான் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேட்டரி ஃபுல் ஆகுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஆனா சார்ஜ் இறங்குறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லோவா தான் இருக்கும். போக்கோ, ரெட்மி இதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா சார்ஜ் வந்து நல்லா நிக்கும். குறையறதும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியா தான் குறையும். பேட்டரி வைஸ் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. தாராளமா வந்து இந்த மொபைல் வந்து பேட்டரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓகே வாங்கிக்கலாம். இந்த மொபைல் வந்து உங்களுக்கு 3 வேரியன்ட்ல வந்து கிடைக்குது. 1வது வேரியன்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4GB RAM 128 ஸ்டோரேஜ்ல வந்து உங்களுக்கு ரூ. 10,500 வந்து இந்த மொபைல் வந்து கிடைக்கும். 2வது வந்து பார்க்கறப்போ உங்களுக்கு 6GB 128 ஸ்டோரேஜ். இது வந்து உங்களுக்கு ரூ. 11,500 இருந்தே கிடைக்கும். 3வது பார்க்கறப்போ உங்களுக்கு 8GB RAM 128 ஸ்டோரேஜ். இந்த மொபைல் வந்து உங்களுக்கு ரூ. 13,500 கிடைக்கும். நீங்க வந்து இந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அதுவும் ஆன்லைன்லனா நீங்க தாராளமா வந்து Flipkartல இருந்தே வந்து நீங்க இந்த மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும்.
கலர் வைஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு 2 வேரியண்ட்ல இருக்கு. ஒண்ணு வந்து பிளாக், 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரியன் ப்ளூன்னு சொல்றாங்க. 2மே வந்து சூப்பராவே இருக்கு. 2 கலருமே வந்து நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து கண்டிப்பா நினைக்கலாம், இந்த மொபைல் வந்து வாங்கலாம்னு சொல்றியா? இல்ல வேணாம்னு சொல்றியான்ட்டு. என்ன பொறுத்தவரைக்கும் நார்மல் யூசர் வந்து கண்டிப்பா வந்து இந்த மொபைல் வந்து வாங்கலாம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5Gல வந்து ரூ. 10,000 ரேஞ்ச் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த மொபைல் ஓகே தான். நார்மல் யூசர் வந்து கண்டிப்பா வந்து வாங்கிக்கலாம். நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த மொபைல் எப்படி இருக்குங்கிறத வந்து கண்டிப்பா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு தயவு செஞ்சு நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க.